நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில் 2026 தேர்தல் எடப்பாடி அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது இந்த தொகுதியில். ஆனால் சில தில்லுமுள்ளு வேலைகளை செய்து திமுக வெற்றி பெற நினைக்கிறது. அவர்களுடைய பணபலம், ஆள் பலம், கள்ள ஓட்டு போடும் பலம் எல்லாம் சேர்ந்து சில மாற்றங்களை உருவாக்க நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் சரியான தேர்தலாக இந்த அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்தினால் சர்வாதிகாரமாகத்தான் நடக்கும். இதை மத்திய அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இவ்வளவு மந்திரிகளின் ஊழல் பட்டியல் இருந்தும் மோடி அவர்கள் இனியும் நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்தார். மத்திய அரசுக்கு தான் ஆபத்து. மத்திய அரசை தான் குறை சொல்லி உங்கள் ஓட்டுகளை குறைத்தார். உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்காக அவர்களுக்கு சாதகமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பண்ணுகின்ற அயோக்கியத்தனம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயோக்கியத்தனம், 100 நாள் வேலையில் இதுவரையில் 3 மாதங்களாக சரியான சம்பளம் தரவில்லை. கிராமப்புறங்களில் எங்கள் கிராமம் பிளாத்திக்குளம் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் பல குடும்பங்களுக்கு இன்றும் 3 மாதம் பணம் வரவில்லை என்று கூறி வருகிறார்கள். இந்த லட்சணத்தில் இந்த பழியை உங்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி மீது போட்டு அவர்கள் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை, திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்துவிட்டு இந்த தேர்தலை நடத்த வேண்டும். அதுதான் முறையான தேர்தலாக இருக்கும். அடுத்ததாக பணம் பட்டுவாடா செய்வதிலே பல இடங்களில் பணப்பட்டுவாடா பண்ணுவதற்கு தயாரான நிலையில் வைத்து இருக்கிறார்கள். அதை எப்படி தடுக்கப் போகிறார்கள் என்றும் புரியவில்லை. தேர்தல் வரும் மார்ச் மாதத்திலே அறிவிப்பு கொடுத்தால் கூட மார்ச் மாதத்திற்குள் இவர் என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்குவாங்க. அவ்வளோ அயோக்கியத்தனமான வேலைகள் இந்த மோடி அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக கூட்டணி பிரச்சனை பற்றி அதிமுகவிடம் ரொம்பையும் கராராக பேசி சீட்டு வாங்க முயற்சிப்பது தவறானது. குறைந்த சீட்டுகளை வாங்கி இந்த தடவை எடப்பாடியாரை முன்னேற விட்டு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு என்றால் உங்கள் கோரிக்கைகளை வைக்கலாம். அதுதான் தமிழக மக்களின் எண்ணம். நன்றி, வணக்கம்.